வீடியோவில் GE 3791 ஹியூமன் வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸ் இந்த சப்ஜெக்ட்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம் 2021 ரெகுலேஷன்ஸ். இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஈஸியாகவே எல்லா கொஸ்டின்ஸுமே எழுத முடியும், அந்த மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்லி நீங்கள் வந்து உங்கள் சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய சிலபஸில் மோஸ்ட்லி நீங்கள் கவர் பண்ணீங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு நீங்கள் வந்து ஈஸியான மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும், அதாவது ஹை மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். உங்களுக்கு யூனிட் 1ல் டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து கம்பல்சரி நீங்கள் படிச்சாகணும். மோஸ்ட்லி இந்த கொஸ்டின்ஸ் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா வேர்ல்ட் டெமோக்ராட்டிக்ஸ் இந்த 2 கொஸ்டின்ஸுமே நீங்கள் படிக்கணும். இந்த 2 கொஸ்டின்ஸ்லையுமே சப்டாபிக்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். மோஸ்ட்லி அந்த கொஸ்டின்ஸில் இருக்கக்கூடிய சப்டாபிக்ஸும் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கவர் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் சப்டாபிக்ஸோட. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கம்பல்சரி படிச்சிங்க அப்படின்னாலே இதில் இருந்து நீங்கள் வந்து ஈஸியாக ஒரு கொஸ்டின் வந்து அட்டன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் யூனிட் 2 அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 3 கொஸ்டின்ஸ் வந்து ஃபில்டர் பண்ணி கொடுத்துருப்பேன். இந்த 3 கொஸ்டின்ஸுமே ஈஸியாக தான் இருக்கும். மோஸ்ட்லி இந்த 3 கொஸ்டின்ஸுமே கவர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்டிங் செக்யூலர் வேல்யூஸ். இந்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அடுத்து வந்து செக்யூலரிசம் இன் இந்தியா, இந்தியன் கான்ஸ்ட்ரக்ட் இந்த கொஸ்டின்ஸுமே கவர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்கரேஜிங் நான் டிஸ்கிரிமினேட்டிவ் ப்ராக்டிக்ஸ் இந்த கொஸ்டின்ஸ் ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். மோஸ்ட்லி இந்த கொஸ்டின்ஸ் வந்து நிறைய ரிப்பீட் ஆகும். அடுத்து டிசோசியேஷன் ஆஃப் டேஸ் ரிலிஜியன் ஸ்டேட் ஃப்ரம் ரிலிஜியன் இந்த கொஸ்டின்ஸுமே நீங்கள் வந்து கம்பல்சரி படிச்சாக்கணும். யூனிட் 3 அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு சயின்டிஃபிக் திங்கிங் மெத்தட், இண்டக்டிவ் அண்ட் டிடக்டிவ் திங்கிங் இந்த கொஸ்டின்ஸ் வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு கேட்கறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். அடுத்து ப்ரொபோசிங் அண்ட் டெஸ்டிங் ஹைப்போதிசிஸ் இந்த கொஸ்டின்ஸுமே இம்பார்ட்டன்ட். வேலிடேஷன் ஃபேக்டிங் யூசிங் எவிடன்ஸ் அண்ட் எவிடன்ஸ் பேஸ்டு அப்ரோச் இந்த கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு வந்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ். அடுத்து ஸ்கிப்டிசம், எம்பரிசம் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி நீங்கள் வந்து படிச்சாகணும். யூனிட் 3ல் உங்களுக்கான கொஸ்டின்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மோஸ்ட்லி இது எல்லாமே கவர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் யூனிட் 4 அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி 3 கொஸ்டின்ஸ் மட்டுமே கொடுத்துருக்கேன். அப்ளிகேஷன் ஆஃப் எத்திக்கல் ரீசனிங். செகண்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னாக்கா கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொடெக்ஷன் அண்ட் பாலிசிஸ். தேர்ட் கொஸ்டின் என்க்ளேசிவ் ப்ராடக்ட்ஸ் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கம்பல்சரி படிச்சுக்கோங்க. யூனிட் 5 அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி சயின்டிஸ்ட் இன் மாடர்ன் சொசைட்டி. தென் உங்களுக்கு சயின்டிஃபிக் இனோவேஷன்ஸ் பெட்டர் ஆஃப் சொசைட்டி இந்த கொஸ்டின்ஸுமே இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ். அடுத்து வந்து உங்களுக்கு அன்ஃபேர் அப்ளிகேஷன்ஸ் சயின்டிஃபிக் இனோவேஷன்ஸ் இந்த கொஸ்டின்ஸுமே இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு கம்பல்சரி படிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டுமே இந்த வீடியோவில் ஃபில்டர் பண்ணி கொடுத்துருக்கோம். மோஸ்ட்லி இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. இதில் இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரும். நீங்கள் ஈஸியாகவே உங்களுடைய எக்ஸாம்ஸும் கிளியர் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.